சேர்க்குறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா போட்டதுக்கு அப்புறமா தண்ணி சேர்க்க மாட்டோம். இதுக்கு நம்ம தேங்காய் பால் 1.5 உலக்கு அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு அப்படியே டபுள் அமௌண்ட்டாக தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ். இது நம்ம மொத்தம் 1.5 உலக்கு எடுத்துருக்கோம். அதனால் 3 உலக்கு தேங்காய் பால் எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். அதை ஆட் பண்ணி நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி அரிசியை ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. கழுவி எடுத்து வச்சிடணும். அந்த அரிசியை இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி கொதிக்கும் போதே கொஞ்சமாக சாதா தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது மேலே இருக்க தேங்காயோட திப்பிகள்லாம் உள்ளே இறங்கிடுச்சுன்னா உங்களுக்கு சாதம் எடுக்கும்போது மேலே அந்த தேங்காய் திப்பி எதுவுமே தெரியாது. சாதத்தோடு கலந்து நல்லா சூப்பராக செட் ஆயிரும். இந்த தேங்காய் சாதத்தை நம்ம கொதி வந்தோடனே குக்கர் போட்டு வெயிட் போட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சு 2 விசில் விட்டால் போதும். தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த தேங்காய் சாதத்துக்கு நம்ம முட்டை மசாலா செஞ்சுருக்கோங்க. முட்டையை வேக வச்சு எடுத்து அதை 4ஆக கீறி அதில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி மசாலா சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா சிக்கன் பொடி போட்டுக்கோங்க. அது இல்லை அப்படின்னா மிளகா பொடி போட்டு கொஞ்சம் உப்பு தூவி இந்த முட்டையும் போட்டு நல்லா பரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆயிடும். இது ரெண்டுமே கொஞ்சம் ட்ரையான ஐட்டம் அப்படின்றதுனால கொஞ்சம் கிரேவி மாதிரி நம்ம கிடைக்கிறதுக்காக நம்ம ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா 2 பெரிய சைஸ் வெங்காயம், தயிர், பச்சை மிளகா, கொஞ்சம் சால்ட், தூளுப்பு சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த காம்பினேஷனில் தேங்காய் பால் சாதம் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் பசங்க விரும்பி கேட்பாங்க, திரும்ப செய்ய சொல்லுவாங்க. தேங்க்யூ.